ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். டேய் டேய் கண்ணா, என்னடா பண்ற? அம்மா ஒன்றும் இல்லைம்மா. போய் சொல்லாத. போன்ல யார்கிட்டடா பேசிட்டு இருந்த? அம்மா சத்தியமா யார்ட்டையும் பேசலம்மா. உனக்கு பார்க்க அப்படி தெரிஞ்சிருக்குமா? டேய், உன் வயசெல்லாம் தாண்டி தாண்டா நான் வந்திருக்கேன். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்றியா இல்ல உங்க அப்பாவுக்கு போன் போடவா? அம்மா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறம்மா. என்னடா அமைதியா இருக்க? இதுக்கு தான் நான் உன்னை வர சொன்னேனா? ஏய் நான் என்ன கனவா கண்டேன்டி திடீர்னு உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்ப்பாங்கன்னு? அதான் பார்த்துட்டாங்கல்ல, நீ வந்து பேசு. ஏய் என்னடி வந்து பேசுறது? இப்போதாண்டி நானே கொஞ்சம் கொஞ்சமாக ஈவெண்ட் வச்சு சமாளிச்சிட்டு இருக்கேன். இன்னும் நான் சொந்தமாக ஸ்டூடியோ வைக்கிற நிலைமைக்காச்சும் வரணும்டி, அப்போதாண்டி வந்து பேச முடியும். அதுக்கு குறைஞ்சது 3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் வீட்டில் ஏதாச்சும் பேசி சமாளி. டேய், என்ன விளையாடுறியா? நான் எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்கறாங்கன்னு சொல்றேன், கூலத்திரியா சமாளின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ நெக்ஸ்ட் வீக் வந்து எங்க வீட்ல வந்து பேசுற. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ணா வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. ஏய் தாரணி சொன்னா கேளு தாரணி, நில்லு. சொல்றத கேளு தாரணி, ஒரு நிமிஷம் நில்லு தாரணி. இங்க பாரு, இதுக்கப்புறம் நான் உன்னை பாக்குற மாதிரி இருந்தா எங்க வீட்ல வந்து பேசும்போது மட்டும் தான் பார்க்கணும். அது வரைக்கும் என் மூஞ்சில புரிஞ்சுக்கோ. மா எப்படியாவது நீ தான் அப்பா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும் ப்ளீஸ்மா. இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? அம்மா ப்ளீஸ்மா, நீ தான் எப்படியாவது அப்பாட்ட விடுடா. என்ன அம்மா பிள்ளை ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா சொல்லாதம்மா ப்ளீஸ்மா. ஆம்பளை புள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்கல்ல, இந்த மகராச யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றானா, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவானாமா. ஹே, இந்த காலத்தில் லவ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா? சரிடா, நம்ம அடுத்த வாரமே அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். சரியா? இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? கல்யாணமா? என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்க? நான் என்னங்க பண்றது? அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், எனக்கு பையனா மானமானு பார்த்தா மானம்தான். பையனாச்சு மயிராச்சுன்னு போய்கிட்டே இருப்பேன். ஏய், என்ன மீறி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்ச உங்க அம்மாவுக்கு 16வது நாள் விசேஷம் தான் பண்ணுவேன். அப்பா சொல்றது கேளு. அடச்சி விடுறா, அப்படியே போட்டேனா புள்ள வளர்த்துருவாங்க புள்ள. என்னங்க என்னங்க ஹலோ சொல்லுங்க மாமா. இந்த கண்ணன் பையன் நம்ம குடும்பமானத்தை காத்துல பறக்க விட்டுருவான் போல இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே மாமா. ஏய், ஏதோ ஒரு கழுதையை லவ் பண்றானா, அவளைதான் கல்யாணம் பண்ணுவேன்னு என்கிட்டயே வந்து சொல்றான். இதுக்கு ஏதாவது உடனே பண்ணி ஆகணும். என்னன்னு சொல்லுங்க மாமா, பண்ணிடலாம். இல்ல உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல. சரி, உன் பொண்ணை என் பையனுக்கு தெரியா? என்ன மாமா கேள்வி? நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். என்ன இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அதான் கேட்டேன். கல்யாணம் எப்போன்னு மட்டும் சொல்லுங்க மாமா, மீதியை நான் பார்த்துக்கிறேன். சரி, இந்த மாசத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணு. இங்கே என்ன நடக்கணுமோ நான் பார்த்துக்கிறேன். சரி மாமா, மற்ற ஏற்பாடை நான் பார்த்துக்கிறேன். சரி, வச்சிடுறேன்.
சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுறா. அதெல்லாம் வேணாம்மா, போமா. எவ்வளவு நேரம்டா சாப்பிடாம இருப்ப? அம்மா தயவு செஞ்சு வேணாம்மா, விட்டுருமா. டேய், நீ என்னதான் சாப்பிடாம அடம் பிடிச்சாலும் இந்த வீட்டில் நான் சொல்றதா நடக்கும். அதை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்க. டே கண்ணா, என்னக்கா? ஏன்டா இப்படி பண்ற? உங்க அம்மா உனக்காக ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒழுங்கா அந்த பொண்ணை மறந்துட்டு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. என்னக்கா நீயுமா? நீயாச்சும் என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன், நீயும் அவங்கள மாதிரி பேசுறியக்கா. டேய், சித்தப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. எந்த தைரியத்துல நீ அந்த பொண்ணை லவ் பண்ண? என் லவ்வுக்கு நம்ம குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த பையனை என்னெல்லாம் பண்ணாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி விடுக்கா. சாப்பிடவும் மாட்டேங்கிற, யார்கிட்டயும் பேசவும் மாட்டேங்கிற. உங்க அப்பா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. உன் அத்தை பொண்ணு நிலா, அவ அழகா தானே இருக்கா. பேசாம அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிற வழிய பாருடா. டேய், எப்படா வந்த? காலையில் தானே ஈவெண்ட் முடிச்சுட்டு வந்தேன். ஆமாம், நீ என்ன இங்கே தனியாக பண்ணிகிட்ருக்க? டேய், உங்கள் அம்மா வேற ஃபீல் பண்ணி சொல்கிறாங்கடா. கல்யாணத்தை வச்சுட்டு ஏன்டா இப்படி இருக்க? ஒழுங்காயிடுறா. நீ வேற கடுப்பேத்தாதடா அவங்கள மாதிரி. நீ எப்படி வேணா இருந்துக்கோ, பசங்களாம் ட்ரீட் கேட்குறாங்க. எப்போ வைக்கிற? நான் கடுப்பேத்துறியா? படா, வைக்க முடியாது. தம்பி, இந்த நடிப்பெல்லாம் உங்கள் அம்மா அப்பாயிட்ட வச்சுக்கோ. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு யார் காரணம் தெரியும்ல. டேய், என்னடா ஆச்சு இப்போ? டேய், எங்கள் அம்மா இன்னும் என்னை சின்ன பையனாவே நினச்சிட்டு இருக்காங்கடா. 28 வயசாச்சு எனக்கு. என் வயசில் இருக்கிறவன் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கான். ஆனால் என் வீட்டில் இன்னும் கல்யாண பேச்சு கூட எடுக்க மாட்டேங்கிறாங்கடா. நேற்று கூட எங்கள் அம்மா ஏதோ ஒரு ஆன்ட்டி கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கடா. அவன் என்ன உன் பையனாட்டம் ஐடி கம்பெனிலேயே வேலை செய்கிறான்? அவன் ஏதோ ஈவெண்ட்டு ஃபோட்டோகிராஃபின்னு இப்போதான் ஏதோ சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கான். முதல்ல அவன் எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கட்டும், அப்புறமா அவன் பொண்டாட்டிக்கு சம்பாரிச்சு கொடுக்கட்டும். எவ்வளோ காண்டா இருக்கும். டேய், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? டேய், நானும் மனுஷன் தான்டா. எனக்குலாம் ஆசை இருக்காதா என்ன? ஒவ்வொரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு போகும்போது எவ்வளோ கடுப்பாக இருக்கும் தெரியுமா? போன வாரம் அந்த சுனில் பையன் அவனுடைய 2வது கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்க வரான்டா. சரி விட்றா, புரியுது. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணனா உங்கள் வீட்டில் அவங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டேய், அது கொஞ்சம் சொல்கிறா. உங்கள் அம்மா உன் ரூம்க்கு வரப்போ நீ ஒரு பொண்ணுக்கிட்ட வீடியோ கால் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கோ. உங்கள் அம்மா கேட்பாங்க, யாருடா அதுன்னு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவ்வளோதாம்மா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா உன்னை அடிப்பாங்க, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுப்பாங்க, அவரும் உன்னை அடிப்பார். இதெல்லாம் கரெக்டாக நடந்தால் அவங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. மச்சான், செம்ம பிளானுடா. இன்னைக்கே போய் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், கல்யாணத்தை முடிக்கிறேன். சரிடா, எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன். சரிடா, பார்த்துப்போ. பாய்டா. அப்பா,
அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்காங்கப்பா. ஆனால் நீங்கள் இன்னும் என்னை சின்ன பையனாவே பார்க்குறீங்கப்பா. அதான் இப்படி பண்ணிட்டேன்ப்பா. சாரிப்பா. உங்ககிட்ட வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கூட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லைப்பா. அதான்ப்பா இப்படி ஒரு ட்ராமா. சாரிப்பா. என்னால் நீங்கள் அம்மாவை கொண்டுடுவேன்னு மிரட்டுற அளவுக்குலாம் போயிட்டீங்க. சாரிப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. இல்லைப்பா, நான் தான்ப்பா உங்கள்கிட்ட சாரி கேட்கணும். என்னை மன்னிச்சிருப்பா. நீ கட்டிக்க வேண்டிய அத்தை பொண்ணு எவனையா லவ் பண்ணியிருக்கா. அவன் கூடயே ஓடி போயிட்டாப்பா. இப்போதான் உன் மாமா ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்னை மன்னிச்சிருப்பா. இதுதான் உன்னை பேச்சுலராக எடுக்க போகிற கடைசி ஃபோட்டோ. நல்லா சிரிச்ச மாதிரி போஸ்ட் பண்ணுறான். கண்ணா, ஏய் ஏய், என்னாச்சுப்பா? ஏய் கண்ணா, என்னாச்சுடா? ஏய் இங்க பாருடா. ஏய் ஏய் கண்ணா, ஐயோ. ஏய் கண்ணா, இங்க பாருடா. ஏய் கண்ணா கண்ணா கண்ணா, என்னாச்சுடா? ஏய் ஏய் பாருடா. ஏய் அப்பா பாருடா. ஏய் கண்ணா கண்ணா, ஏய் ஏய் இங்க பாருடா. கண்ணை திறந்து பாருடா. ஏய் ஏய் கண்ணா, ஏய் கண்ணா. கடவுளே, அண்ணா. உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட கல்யாணமும் இல்லாம பண்ணிட்டேன். என் அத்தை பொண்ணு நிலாவும் இல்லாம பண்ணிட்டேன். வெறும் இந்த தேனை வச்சு நான் என்ன பண்றது? நக்கு செத்த பையல. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியாவில் இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது.